நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மைச் செய்தி. 5 ஆண்டில் 840 கோடி ரூபாய் நெல் சேதம் அடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ் விவரங்கள் வழங்கலாம். லட்சுமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கொள்முதல் நிலையங்கள் கிடங்குகளில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 840 கோடி மதிப்புள்ள நெல் சேதமடைந்திருப்பதாகவும், இதனால் கட்டமைப்புகளை ஏற்படுத்த தவறிய திமுக அரசே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்கள் கிடங்குகள் ஆகியவற்றில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நெல் மூட்டைகள் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட அந்த நெல் மூட்டைகள் கடந்த 5 ஆண்டுகளில் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் தமிழக அரசே இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிதழிலே இந்த தகவல் பெறப்பட்டு பல்வேறு விஷயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவும், தலா 1.25 லட்சம் டன் வரை நெல் மூட்டைகள், அதே போல அரிசி மூட்டைகள் போன்றவையும் இனி பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு சேதமடைந்திருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அடுத்த சில நாட்களுக்கு சேமித்து வைக்க இடவசதி இல்லாதது, நெல் சேமிப்பு கிடங்குகளில் கூரை ஒழுகுவது, சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பது, எலித்தொல்லை கட்டுப்படுத்தாதது போன்றவைதான் நெல் மூட்டைகள் சேதமடைவதற்கு காரணம் என்று வல்லுநர்கள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பல மாவட்டங்கள் நெல் விவசாயம், நெல் சாகுபடி செய்து வரக்கூடிய நிலையில் இந்த நெல்லை தொடர்ந்து பராமரிக்கவும் அதவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உரிய கட்டமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 30 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், கிடங்குகளில் ஆண்டுக்கு சராசரியாக ரூபாய் 200 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் வைத்துக் கொண்டால், இந்த இழப்புக்கான தொகையை கொண்டே ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 66 கூடுதலாக ஊக்கத்தொகையாக வழங்க முடியும். ஆனால் உழவர்களுக்கு கூடுதல் விலை வழங்க முடியாத சூழலில் தமிழக அரசு இருப்பதாகவும் கடுமையாக அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.